அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில், இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70.78 போயிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லோவை பிரேக் பண்ணால், அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றோட லோ வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணால் கண்டிப்பாக வந்து $68 இன்னைக்கே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து யூஎஸ் ஆயிலில் இருக்குது. க்ரூட் ஆயில் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா 5,962 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு இறங்கியிருக்கு. அகைன் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டே வருது. நேற்று வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன், ஆனால் அந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்கலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாலட்டைல் தான் எடுத்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம எப்படி வந்து ட்ரேடை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 5,915, பிவோட் பாயிண்ட் வந்து 5,857, சப்போர்ட் வந்து 5,752. ஒன் டே கேண்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேண்டில் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் கேண்டில் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை போயிருக்கு. செல்லர்ஸ் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பிரேக் அவுட் தான், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான், ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. கண்டிப்பாக இன்னுமே இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய வாலட்டிலிட்டிஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நாம என்ன பண்ணலாம், எப்படி வந்து ட்ரேடை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவை பிரேக் பண்ணால் செல் சைடு வந்து பாசிபிள். அதாவது நேற்று லோ வந்து 5,800, அதை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக 5,752 வரைக்கும் நம்ம வந்து அந்த செல்லை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் 215 மினிட்ஸ் கண்டினியூஸாக 215 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனது அப்படின்னா அந்த சைடு வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து மறுபடியுமே பார்த்தீங்கன்னா 5,915. 5,915 இல்லைன்னா 5,930 கூட வச்சுக்கலாம். இந்த இடம் நேத்தோட இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 5,930. 5,930 வரைக்கும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், பையை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்போன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகணும், கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆனது அப்படின்னா 5,930 வரைக்கும் நம்ம வந்து பையை ஃபோக்கஸ் பண்ணிட்டு 5,930 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்லை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அதை வந்து கண்டினியூஸாக அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா 5,752 வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த இது மட்டும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ணால் போதும். லோவை பிரேக் பண்ணால் செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 5,752. சப்போஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பையை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் செல்லிங் வந்தால் போதும். அதுக்கு நடுவில் இந்த பிவோட்லியோ இல்லை இந்த சென்டர்லியோலாம் செல்லிங் எல்லாம் ட்ரை பண்ண வேணாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல்லிங் வந்து பாசிபிள். அதோட டார்கெட் வந்து அகைன் இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது க்ரூட் ஆயிலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லெவல்ஸ். யூஎஸ் ஆயில் இப்போ வந்து இப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று க்ளோஸ் ஆன இடத்துல தான் ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட -$0.06 தான். ஒன்றும் பெரிய ஒரு ஓவர் நைட் மூவ்மெண்ட் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனில் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லெவல்ஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.